வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மணத்தக்காளி கீரை சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு போட்டாச்சுங்க, எண்ணெய் காய்ச்சுங்க. நான் ஆல்ரெடி பாருங்கள் பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு அது ஒரு சும்மா ஒரு கடைஞ்சி வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோணுங்க. இப்போ எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு போட்டாச்சுங்க. கடுகு போட்டோன்னா 2 சீரகம் போட்டுக்கலாங்க. வரமிளகா ஒரு 3 வரமிளகா போட்டுக்குங்க. நான் பச்சை மிளகா 2 போட்டுருக்கனால அளவாகவே போட்டுக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுங்க, நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. இந்த கீரை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த சாம்பார் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம வீடியோவில் எப்போவுமே சிம்பிளான ரெசிபி தாங்க, என்ன இருக்கோ அதுதாங்க நான் போடுறேன். வீடியோவுக்கு வேண்டி அது இது நல்லா பண்ணுறது இல்லைங்க. நம்ம வீட்டில் நான் என்ன செய்யறேன்னு அதாங்க போகிறேன். இப்போ மணத்தக்காளி கீரை சேர்த்திக்கலாங்க. இந்த கீரைக்கு சாம்பார் வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா மணத்தக்காளி கீரைன்னே தெரியாதுங்க, பக்கமாகவே இருக்காது. கொஞ்சம் நம்ம நல்லா வணக்கி சுண்டி வச்சுங்க. இதில் கொஞ்சம் நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாங்க. சாம்பாருக்கு தந்தாப்பில் கல்லுப்புங்க. கொஞ்சம் சாம்பார் தூளுங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. சாம்பார் தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிங்க. மிளகா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிங்க, காரத்துக்கு ஏற்ப. நல்லா போட்டு நல்லா வணங்கிட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உப்பு, மிளகாத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிடலாங்க. இந்த கீரை வேகிறதுக்கு அது சரியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க, நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ மணத்தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள். பாய்ங்க.